aspire to inspire. Happy learning. ஹலோ எவ்ரி ஒன். நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் கம்யூனிகேஷன் ஸ்கில்ங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஒரு நார்மல் பர்சனுக்கும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனுக்கும் இருக்க மெயின் கீ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் தான். சப்போஸ் டெக்னிக்கல் லெவலில் ஸ்ட்ராங்காக இருந்து கம்யூனிகேஷன் லெவலில் வீக்காக இருக்கிறவங்கள விட ஆவரேஜாக டெக்னிக்கல் லெவலில் இருந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் ஹையாக இருக்கிறவங்க தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. இந்த விஷயம் நிறைய இடத்துல நீங்கள் கேள்விப்படலாம். கம்யூனிகேஷன் லெவலில் ஹையாக இருக்கிறவங்க அவங்களோட கம்பெனிக்கு அவங்க கூட படித்த டாப்பர்ஸ், ஹை எக்ஸ்பர்டைஸ் அவங்களோட கம்பெனிக்கு அவங்கள வேலை பார்க்க ஹையர் பண்ணியிருக்காங்க. ஸோ நாம் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக ஆகிறதுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்லுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஆனால் நிறைய பேருக்கு இருக்க மெஜாரிட்டி ப்ராப்ளம் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் தான். உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கானது தான். எப்படி நம்மளுடைய கம்யூனிகேஷன் லெவலை இம்ப்ரூவ் பண்ணி ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக மாறுறது அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் போடுற எந்த டுட்டோரியல்ஸ் இல்லை எந்த ஒரு அப்டேட்டும் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. நம்பர் 1, ரிஜெக்ஷன்ஸ் ஆர் கவுண்ட். கம்யூனிகேஷனில் இருக்க ஒரு ப்ராப்ளம் தான் ரிஜெக்ஷன்ஸ். எங்கே நம்ம பேசும்போது ஏதாச்சும் தப்பு பண்ணிடுவோம், மிஸ்டேக் பண்ணிடுவோம், இல்லை யாருக்கும் பிடிக்காததை பேசிடுவோம். அப்படி ஒரு மைண்ட் செட்டில் நம்ம பேசுகிறதே அந்த இடத்துல நிறுத்திடுவோம். அதுதான் நம்மள்கிட்ட இருக்க ஒரு ஃபஸ்ட் ப்ராப்ளம். இது ஏன்னா அந்த ரிஜெக்ஷனை நம்ம ஒரு நெகட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ்லேயே பார்க்குறோம். ரிஜெக்ஷன்ஸோட நம்ம எல்லாமே எமோஷ்னலாக அட்டாச் ஆகிருக்கோம். ஸோ இந்த மைண்ட் செட்டை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறது? ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு சேல்ஸ்மேன் இருக்கான், அவனுடைய ப்ராடக்டை விற்கிறான். இந்த உலகத்தில் எல்லாருக்குமே இந்த ப்ராடக்ட் அவசியம்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. எந்த பொருளாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட சில பேருக்கு தான் அது யூஸ் ஆகும், மீதி யாருக்குமே அது தேவைப்படாது. கரெக்டாக? இப்போது அந்த ப்ராடக்டை ஒரு தேவைப்படாத ஒரு இடத்துல இல்லை அந்த சுச்சுவேஷனில் யாருக்கும் தேவைப்பட்டிருக்காது. அந்த இடத்துல கொண்டு போய் விற்றா யாருமே அதை வாங்க மாட்டாங்க, எல்லாமே ரிஜெக்ட் தான் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல ஃபீல் பண்ணுறது வந்து ஒரு மீனிங்லெஸ்ஸான விஷயம். ஸோ அந்த சேல்ஸ் பர்சன் என்ன பண்ணுவாருன்னா அந்த ரிஜெக்ஷனை ஒரு கவுண்ட்டாக எடுத்துப்பார். ஏன் மக்களுக்கு அது பிடிக்கல, எங்கெங்கே யாருக்கு அது பிடிக்கல, என்ன ப்ராடக்ட்டில் சேஞ்ச் பண்ணணுமா, இதெல்லாம் ஒரு மேக்ஸ் மாதிரி டிரைவ் பண்ணி எப்படி அடுத்த தடவை சூப்பராக கொண்டு வரலாம், எப்படி ஸ்ட்ராட்டஜிஸை சேஞ்ச் பண்ணி பிளான் பண்ணி டெவலப் பண்ணலாங்கிறது தான் அவரோட மோட்டிவாக இருக்கும். இதை எமோஷ்னலாக அட்டாச் பண்ணால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதே மாதிரி தான் நம்ம பேசும்போது ரிஜெக்ட் ஆச்சுன்னா அந்த ரிஜெக்ஷனை எமோஷ்னலாக எடுத்துக்காதீங்க, ஜஸ்ட் ஒரு கவுண்ட்டாக எடுத்துக்கோங்க. அந்த டயத்தில் நீங்கள் பேசியிருக்கிறது யாருக்கும் தேவைப்படாமல் இருந்திருக்கலாம், இல்லை பிடிக்காமே இருந்திருக்கலாம். ஒருத்தவங்களுக்கு பிடிக்கலங்கிறதுக்காக யாருக்குமே பிடிக்கலன்னு அர்த்தம் கிடையாது. உங்கள் ரிஜெக்ஷன்ஸ்லாம் ஒரு கவுண்ட்டாக வச்சுக்கிட்டு ஸ்ட்ராட்டஜிஸாக மாற்றி நீங்களும் சூப்பராக மற்றவங்களோட கம்யூனிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்பர் 2, அக்செப்ட் யுவர் செல்ஃப். இங்கே எல்லாருக்குமே நம்மளை பிடிக்கணும், நம்மளை பிடிச்சிருந்தா தான் நம்ம சொல்கிறது எல்லாருமே கேட்பாங்க. இல்லை சப்போஸ் எனக்கு அவங்கள மாதிரி பேச தெரியாது, இவங்கள மாதிரி பேச தெரியாது, அவங்கள மாதிரி பேசினா தான் எல்லோரும் கேட்பாங்க, அப்படி ஒரு மைண்ட் செட்டில் இருந்தால் அதுவும் ப்ராப்ளம் தான். உலகத்தில் எல்லாருமே இன்செக்யூரிட்டிஸ் அண்ட் ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணிட்டு வந்தவங்க தான், ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க தான். ஸோ நம்மளுடைய அந்த எமோஷன்ஸையும் அவங்களால ஈஸியாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படியே உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு கம்யூனிகேஷன் ரொம்பவே ஈஸியாயிரும். உங்களால் என்ன முடியுமோ அதை பேசுங்க, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை பேசுங்க. அதுதான் உங்களுடைய யூனிக் ஐடென்டிஃபிகேஷன். அதனால எல்லாருக்குமே அது ஈஸியாக இருக்கும், கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு, உங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கும் அது ஈஸியாக இருக்கும். தென் நம்பர் 3, யூனிக் குவாலிட்டிஸ். இப்போது உங்களுக்குன்னு ஒரு யூனிக் குவாலிட்டி இல்லை ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அந்த பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இல்லை அந்த குவாலிட்டி எல்லாத்தையுமே கண்டுபிடிங்க. உங்களுக்கு அதில் எது பண்ணால் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் சந்தோஷமாகவும் உற்சாகமாகவும் இருக்கோ, அதில் எது நிறைய பேருக்கு யூஸ் ஆகுதோ அதை பற்றி பேச ஆரம்பிங்க. நீங்கள் உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை ஜாலியாக இன்னொருத்தவங்களோட கம்யூனிகேட் பண்ண உங்களுக்கு அந்த ஃபியர், அந்த ஷைனஸ் மறந்து போயிட்டு நீங்கள் சூப்பராக ஒரு டீப் கான்வர்சேஷனோட மற்றவங்களோட அட்டாச் ஆயிடுவீங்க. நம்பர் 4, கேர் யுவர் செல்ஃப். செல்ஃப் கேர் பண்ணிங்கன்னா உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் லெவல் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நல்ல ஹேர் ஸ்டைல் வைங்க, இல்லை ஒரு நல்ல ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள், நல்லா ஹைஜீனாக இருங்க. நீங்கள் இப்படி இருக்கிற பட்சத்திலே மற்றவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும், அவங்களாவே உங்கள்கிட்ட பேச வருவாங்க. நல்ல ஒரு பாடி போஸ்டர், நல்லா எக்ஸசைஸ் பண்ணி பாடியை ஸ்டிஃபாக ஃபிட்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் கான்ஃபிடென்ஸ் லெவல் ரொம்பவே ஹையாக இருக்கும். நீங்கள் ரொம்ப ஈஸியாக ஃபீல் பண்ணுவீங்க மற்றவங்கள்ட்ட பேசுகிறதுக்கு. ஸோ செல்ஃப் கேர் பண்ண உங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். மற்றவங்கள்ட்ட பேசுகிற அந்த ஒரு ஷைனஸ் விலகி நீங்கள் ஒரு டீப் கான்வர்சேஷன் இங்கேயும் சூப்பராகவே பேச ஆரம்பிச்சிருவீங்க. நம்பர் 5, டாக்கிங் ப்ராக்டிஸ். சப்போஸ் நீங்கள் ஒரு இன்ட்ரோவர்ட்டாக இல்லை ஓவர் ஷை பீப்புளாக இருந்தீங்கன்னா உங்கள் க்ளோஸ் சர்க்கிளில் நீங்கள் கொஞ்சம் டாக்கேட்டிவ் பர்சனாக மாற ஆரம்பிக்கலாம். உங்கள் ஃபேமிலி இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஒரு எக்ஸ்ட்ராவாக பேச ஆரம்பிங்க, ஒரு நல்ல கான்வர்சேஷன் பண்ணுங்கள்.
தென் அவங்க பேசி ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட பேச ஆரம்பிங்க. இல்லை அட்லீஸ்ட் ஒரு ட்ரை பண்ணுங்கள் லைட்டாக பேசுகிறதுக்காச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் அதன் மூலியமாக இன்க்ரீஸ் ஆகும். ஃபைனலாக நீங்கள் ஒரு ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட உங்களால் ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணி ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு கொண்டு வர முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் கம்யூனிகேஷன் லெவலில் சூப்பராக மாறிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் யார்கிட்ட வேணாலும் எங்கேனாலும் சூப்பராக கம்யூனிகேட் பண்ண முடியும். இதன் மூலியமாக நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக மாறிடலாம். தென் நம்பர் 6, ஸ்டார்ட் ஃபோக்கஸிங் ஆன் அதர்ஸ். இப்போ சப்போஸ் நமக்கு என்ன பேசுகிறது அப்படின்னு தெரியாத பட்சத்தில் எப்படி ஒருத்தவங்கள்ட்ட ஒரு கம்யூனிகேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த இடத்துல உங்களுடைய ஆப்பனண்ட், அதாவது உங்களுடைய கம்யூனிகேட்டர், அவருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பற்றி நீங்கள் பேச ஸ்டார்ட் பண்ணலாம். சப்போஸ் அவங்க ஒரு ஸ்ட்ரேஞ்சராக இருந்தால் ஒரு கொஞ்ச நேரம் அவரை அப்சர்வ் பண்ணுங்கள். அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு உங்களுக்கு புரியும். இல்லை அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது பேசுகிறதுக்கு, அதை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது மூலியமாக நீங்கள் ஒரு கம்யூனிகேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். தென் ஃபைனலி நம்பர் 7, மெயின்டைன் ஐ கான்டாக்ட். ஐ கான்டாக்ட் கம்யூனிகேஷனில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் ஐ கான்டாக்ட் முக்கியம்னா, நம்ம ஒருத்தவங்களை பார்த்து பேசும்போது அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் க்ரியேட் ஆகும். நம்மள்கிட்ட பேசுகிறதுக்கும் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு குரூப்பில் உட்காந்துருக்கீங்க. அந்த குரூப்பில் கம்மியாக ஐ கான்டாக்ட் பண்ணுறவங்க கம்மியாக பேசுவாங்க. அதிகமாக ஐ கான்டாக்ட் பண்ணி பேசுகிறவங்க ரொம்பவே அதிகமாக பேசுவாங்க. எல்லாருக்கும் அவங்க மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அவங்கள தான் வாட்ச் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களை பார்த்து ஒருத்தவங்களை பேசுகிறாங்கன்னா நீங்கள் அவங்கள கவனிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. ஏன்னா உங்களை பார்த்து பேசுகிறாங்க, உங்களுக்கும் அவங்க மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். நம்மளை பார்த்து தான் பேசுகிறாங்க, ஸோ நம்மளும் கவனிக்கலாம். அதே மாதிரி நீங்களும் ஒருத்தவங்கள்ட்ட பேசும்போது ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணுங்கள். நீங்கள் ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணி பேசும்போது அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் க்ரியேட் ஆகும். உங்ககிட்ட பேசுகிறதுக்கும் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்கள் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. நீங்களும் சூப்பராக கம்யூனிகேட் பண்ணலாம். உங்கள் ஷைனஸ் எல்லாத்தையும் மறந்துடுவீங்க. ஸோ இந்த 7 விஷயத்தையுமே எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். தென் ஃபைனலி நம்ம சேனல் எதை பற்றியானதுன்னா, செல்ஃப் டெவலப்மெண்ட், ஃபினான்ஸ், புக் ரிவ்யூ அண்ட் மோட்டிவேஷன். உங்களுக்கு எதை பற்றி வீடியோ வேணாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதை பற்றி போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து எந்த அப்டேட்டையும் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய். ஹாப்பி லேர்னிங்.